வசனத்தை சொன்ன உடனேயே அந்த வசனத்தினுடைய கிரியைகள் நாம் வெளியரங்கமாக இங்க பார்க்கிறோம். அந்த வசனத்தினுடைய வல்லமையை நாம் இங்க பார்க்க முடிகிறது. எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும். அந்த அளவுக்கு அந்த வசனத்தினுடைய வல்லமை நாம் உணர முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அந்த வசனங்களை நாம் திரும்ப 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 சொல்லும் பொழுது அது வல்லமை அடைகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஊழியக்காரர் சொல்லும் பொழுது அந்த ஆவிகள் கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நிச்சயமாகவே அந்த ஆவிகள் மேல் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரர் சொல்லும் பொழுதே அந்த ஆவிகள் கீழ்ப்படுகிறது, முழங்கால் போடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த ஆவிகள் முழங்கால் படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆவியனுடைய கிரியை, ஆவியனுடைய அதிகாரம் செயல்படுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். 35 வருடங்களாக அதற்கும் மேலாக இந்த சகோதரிக்கு ஏற்பட்டதான பாதிப்புகள் இருந்தது. இந்த நாளிலே ஊழியக்காரர் ஜெபிக்கும் பொழுது அந்த ஆவிகள் வெளியே வருகிறதை நாம் பார்க்கிறோம். மீண்டுமாக ஊழியர் சொல்லும் பொழுது, முழங்கால் படி என்று சொல்லும் பொழுது அந்த ஆவி அப்படியே கீழ்ப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல ஊழியர் மூலமாய் வெளிப்படுகிறது. எந்த அளவுக்கு அதனுடைய வல்லமை வெளிப்படுகிறது, எந்த அளவுக்கு பரிசுத்தாவினுடைய வல்லமை வெளிப்படுமானால் ஆவிகள் கீழ்ப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். மீண்டுமாக ஊழியர் சொல்லும் பொழுது, முழங்கால் படி என்று சொல்லும் பொழுது அந்த ஆவி அப்படியே கீழ்ப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இது உங்களுக்கு தேவையா? உனக்கு நான் தான் பேச சொன்னேன்ல, என்ன சொன்னேன்? முட்டி போட வேண்டிய நேரம் வரும், போயிடலான்னு சொன்னா இல்லையா? நிறைய பேர் சொல்லுவார்கள் அந்த ஆவிகள் போ என்று சொன்னால் போய்விடும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் உண்மையாகவே பார்க்கும் பொழுது மீண்டுமாக அந்த ஆவிகள் திரும்ப அந்த சகோதரனுடைய உடம்பில் வருகிறதை நாம் பார்க்க முடியும். இதை போன்றதான ஒரு வேதனையோ அல்லது சித்திரவதை அந்த ஆவிகள் அனுபவிக்கும் பொழுது மீண்டுமாக அந்த உடம்புக்குள் வருவதற்கு அது யோசிக்க ஆரம்பிக்கும். எப்பேற்பட்டதான ஆவிகள் அவருடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தி அந்த குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுக்கும் என்பதை இந்த விடுதலையின் மூலமாக நாம் பார்க்க முடியும். இப்பொழுதும் பூரணமான விடுதலையை இயேசு இந்த சகோதரிக்கு கொடுத்தார். இந்த விடுதலையின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.